புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனை எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதத்தை கூட வாசிப்போம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நான் பிழைத்திருக்கும்படி, இன்னைக்கு பிழைப்பதற்கு எது? நம்ம சரீரம் பிழைச்சிருக்கணும். என்ன பண்ண? ஆகாரம் சாப்பிட்டா கொஞ்சம் என்ன பண்ணும், சரீரம் சோர்வு இல்லாமல் வேலையில செய்யும். ஆகாரம் சாப்பிடாம இருந்தால் என்ன பண்ணும், டயர்ட் ஆயிரும், கால் வலிக்கும், கை வலிக்கும், தலை சுத்துற மாதிரி இருக்கும். அது நேரத்திலிருந்து கரெக்டாக என்ன பண்ணும், கர்த்தர் கொடுத்த சரீரத்தை சரியாக நம்ம பாதுகாக்கணும். கரெக்டான நேரத்துக்கு என்ன பண்ணும், தண்ணி குடிக்கணும். சில பேர் தண்ணி குடிக்கிற மறந்துடுவோம், சில பேர் சாப்பிட்றதே மறந்துடுவோம். கர்த்தருக்கு சோத்திரம். வேலை 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 வேலைன்னு நாம் பிழைத்திருக்கும்படி, ஆமே. கர்த்தருக்கு சோத்திரம். எலியாவுக்கு ஆமே சோத்திரம், அப்பத்தையும் சோத்திரம் இறைச்சியும் கொடுத்து கர்த்தரவனை பலப்படுத்தினான். இந்த இடத்துல எழுதப்பட்ட வார்த்தை, நாம் பிழைத்திருக்கும்படி இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. அப்ப கர்த்தர் நம்மள கிருபையா நம்மள ஒரு நாள் இறங்குகிறார். இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். பத்திமை குருடனுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவர் இறங்குனார். அவன் கேட்ட, ஆண்டவர் எனக்கு இறங்குங்கப்பா, என் குடும்பத்துக்கு இறங்குங்கன்னு சொல்லி. ஏன் ஆண்டவர் எனக்கு இறங்கு, என் கண்ணு திறக்கட்டுன்னு சொல்லி. எல்லாமே நீ கம்முன்றுப்பா, நீ பேசாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவன் யாரும் என்ன பண்ணல, அவன் பேசினா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவர் சமுத்திரம் கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இரக்கத்தை கொடுங்க. ஆண்டவரே குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டுங்க. நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. நான் வேலை செய்ய ஒரு நீதி வரட்டும்ப்பா. ஆண்டவரே நான் வேலை செய்யறதுக்கு ப்ரொமோஷனுக்கு தாங்க. ஆண்டவரே தேவ சமூகத்துல இரக்கத்தை கேளுங்க. ஆமா, இரக்கங்களுக்காக சொல்ற இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதா. அந்த 10 கூட இறக்கத்தை கேட்டு ஜெபம் பண்றான். எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரன் இறங்கும் சொல்லி சத்தமா கூப்பிடுறான். உடனே ஆண்டவர் நின்று, எப்பா உனக்கு என்னப்பா செய்யணும் சொல்ல, என் கண்ணு திறக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்கள் கிடைக்குது. அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி, சந்தோஷம். அடுத்தது சொல்றான், உம்முடைய வேதம் என்ன பண்ணுதான், என் மன மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய எது தெரியுங்களா? ஆமே சோத்திரம். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆமே வலதுபுறமும் இடதுபுறமும் இதை விட்டு சாயாத. என்ன பண்ண, இந்த வார்த்தையை மறுபடியும் என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் நீங்க வார்த்தையை படிக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்களா, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா, இந்த வேதாகமத்தை படிங்க. சோத்திரம். ஒவ்வொரு நாளும் இதை மறக்காம படிங்க. எந்த புத்தகத்தை படிக்கலையோ வேதாகமத்தை படிக்காம ஒரு நாள் நீங்க எங்கேயும் போகாதீங்க. வேதாகமத்தை படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, முக்கியமா காலையில இருந்து முழங்கால் போட்டு படிக்கலாம், இல்லை நின்று படிக்கலாம். காலையில மாத்திரம் என்ன பண்ணுங்க, ஆனா எப்போதும் படிக்கணும். ஆனா காலையில மாத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க படிச்சு அந்த வார்த்தை பண்ண உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதுதான் இந்த கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஆமே சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுமா, உங்க குடும்பத்தை உயிர்ப்பிக்கும், உங்களை உயிர்ப்பிக்கும். ஆமே சோத்திரம். உலர்ந்து போய் கிடந்த எலும்புகளை ஆமே சோத்திரம் உயிர்ப்பித்த கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை. செத்து போன சடங்கு உயிர்ப்பிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை. மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறீங்களா, சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த இடத்துல போட்டிருக்குது, மன மகிழ்ச்சி. உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்க, மகிழ்ச்சியுள்ள குடும்பம் வரணும்னா குடும்பமா வேதத்தை வாசி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின்படி ஆமே, வேதத்தை நடமுடி உத்தம மார்க்கத்தாரே அவங்க யாரு, பாக்கியவான்கள். சோத்திரம். கர்த்தருடைய வேதத்தை இரவு பழுது அவன் பாக்கி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்தை சுமங்க. இந்த வேதத்தை வார்த்தை என்ன பண்ண, இருதயத்தை சுமங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் சுமப்பார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சுமப்பார். மகிழ்ச்சியை தருகிற தேவன். உங்க குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை டெய்லி அறிக்கை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த இரக்கங்கள் ஆண்டவரே, நீ மகிழ்ச்சியை தருகிற தேவனப்பா. அற்புதங்களை செய்வீராங்க.
தகப்பனே, ஒருவேளை பிள்ளைகள் சோர்வாக இருப்பார்களானால் இந்த காலை வேளைகளில் உம்முடைய வல்லமை உயிர்ப்பிக்கட்டும். ஒரு மகிழ்ச்சியூட்டும் செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக, சந்தோஷ மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வீராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. தேவனே, உலர்ந்த எலும்புகள் உயிர் வரட்டும். தேவனே ஸ்தோத்திரம் அப்பா. அற்புதம் நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மகிழ்ச்சி உண்டாகட்டும். சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன்